நேயர்களே, நாம் ஈரானின் தாக்குதல் செய்திகளை மாத்திரம்தான் பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். ஈரான் மாத்திரம்தான் ஹீரோ அல்ல, அமெரிக்கன் ஹீரோ தான். இப்பொழுது ஈரானுக்குள் தொடர்ச்சியாக 24 மணி நேரத்துக்குள் காசா போன்று பொதுமக்கள் வாழும் இடங்கள், பொதுமக்களின் மദ്രസா பள்ளிகள், நேசரி பள்ளிக்கூடங்கள், தொழுகை நடத்தும் பள்ளிகள், வைத்திய சாலைகள், பொதுமக்கள் வாழும் இடங்கள், பொதுமக்கள் இலக்குகள், இப்படியாக இராணுவ தளங்களும் இராணுவ கலங்களும் இல்லாத பகுதிகளை குறிபார்த்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வந்திருக்கின்றார்கள். இது ஒரு இனப்படுகொலை கொண்டு மிகப்பெரிய கிரிமினல் என்றும் இப்பொழுது ஈரான் உலக அரங்குகளில் முறையிட்டு வருகின்றது, கம்ப்ளைண்ட் பண்ணி வருகின்றது. இந்த செய்தி உலக பரப்பில் பெரிதாக வருவதாக தெரியவில்லை. ஏனெனில் ஈரான் ஒரு பெரிய தேசம், பெரிய மலை குன்றுகளும் நிலப்பரப்புகளும் கொண்டு ஒரு தேசம், சும்மா தேசம் அல்ல. இந்த தேசத்துக்குள் முற்றுமுழுதாக இவர்கள் இந்த சிறு புள்ள குழந்தைகளை நேசரி, பாலவரசி, தாய்மார், இப்படியாக நாம நேற்று ஒரு செய்தி தந்திருக்கின்றோம். நோனா பாட், நம்ம ஸ்ரீலங்கா சொல்லுவது என்ன, பேபி பாட்டுகள், குழந்தைகள் பிறக்கும் வைத்தியசாலை. எனக்கு தெரிஞ்செல்லாம் கொழும்புல நோனா வாட் தான் அங்க சொல்லுவாங்க, பரோல. அந்த மாதிரி இந்த நோனா வாட்ஸ்கள் எல்லாம் சேர்த்து பார்த்து அடிக்கிறாங்க. அதாவது ஒரு எதிர்கால சந்ததியை காசா போன்று, பலஸ்தீன் போன்று தேடி இலக்கு வைத்து அளிக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் இறந்தவர்களில் போசஸை விட, போசஸ் அங்கிறதுக்கு அப்பால் அப்பாவி பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் தாய்மார்களுக்காக பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் அதிக தாக்கப்பட்டிருக்கின்றது. இது இன்றைய ஈரானுக்கு உள்ளிருந்து கிடைக்கப்பட்ட செய்தியாக கடந்த 20 மணி நேரத்துக்குள் நடைபெற்ற செய்திகளை நாம் அள்ளி வந்திருக்கின்றோம். குற்றவியல் கிரிமினல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிகள் கடந்த 24 மணி நேரத்தில் பல மாகாணங்களில் டசன் கணக்கான ஈரானிய பொதுமக்களை கொண்டு குவித்து வருகின்றது. நெடுஞ்சாலை, ஓய்வு வளாகங்கள், குடியிருப்பு பகுதிகள், பள்ளிகள் மற்றும் ஒரு குதிரை ஏற்ற வசதியை கூட குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றது. அதை குதிரை பயிற்சி சென்டர்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர். 6 நாட்கள் பயங்கரவாதத்தால் பொதுமக்கள் இருந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஈரானிய அதிகாரிகள் சற்று பொதுமக்கள் விடயத்தில் ஒரு ஆச்சரியம் நலந்த ஒரு கவலையை தெரிவித்திருக்கின்றார்கள். காசின் சஞ்சன் நெடுஞ்சாலையில் 2 நெடுஞ்சாலை ஓய்வு நிறுத்தங்கள், அதாவது இந்த ஹைவேல நிறுத்துற ரெஸ்ட் ஹோட்டல் மாதிரி அந்த இடங்கள்ல நிறுத்தங்கள் தாக்கப்பட்டதில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டதாக காஸ்வின் மாகாண பாதுகாப்பு கவுன்சிலர் சொல்லுகின்றார்கள். சிராசில் உள்ள ஒரு குடியிருப்பு மாவட்டத்தில் வியாழக்கிழமை நேற்று இரவு நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 20 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 30 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தெஹ்ரானில் உள்ள அவர்களின் வீட்டில் 2 மாணவர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் தலைநகரில் உள்ள பல பள்ளிகள் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குஜஸ்தான் மாகாணத்தில் நடந்த தாக்குதலில் 4 எல்லை காவலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது போலீசார்கள், ஈரான் போலீசார். கொடூரமான பயங்கரவாத பிரச்சாரம் தொடங்கியதிலிருந்து இராணுவம் அல்லாத உட்கட்டமைப்பு பரவலான இன்டீரியம் ஏரியாவுக்குள் அழிவை ஆவணப்படுத்தியுள்ளதாக ஈரானிய செம்புரை தெரிவித்துள்ளது. 3646 குடியிருப்புகள் அலகுகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. 528 வணிக கட்டிடங்கள், வணிக மையங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் 14 மருத்துவ நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. 5 நாட்களுக்கு முன்பு அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து தாக்கப்பட்ட மருத்துவமனைகள், பள்ளிகள், அவசரகால தளங்கள் மற்றும் ஒரு பிறந்த குழந்தை பராமரிப்பு மையம் நோனாவாட் உள்ளிட்ட டசன் கணக்கான இராணுவம் அல்லாத இலக்குகளின் பட்டியலை வெளியுறவு அமைச்சு செய்தியாளர் இன்று வெள்ளிக்கிழமை மாலை வெளியிட்டிருக்கின்றார். சியோனிச அமெரிக்க எதிரி தனது குற்றங்களுக்கு வரம்புகளை கொண்டிருக்கவில்லை என்றும் மேலும் மக்கள் கூடும் சாதாரண வசதிகளையும் கூட தாக்குகிறது என்று அஹத்பூர் கூறியிருக்கின்றார். தாக்குதல்களில் ஏராளமானோர் காயமடைந்ததாகவும் பொது இடங்களை தவிர்த்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவித்தல் கொடுத்து வருகின்றார்கள். அபியத் நகரில் உள்ள ஒரு வானொலி வசதியும் குறிவைக்கப்பட்டது. ஆனால் குறைந்தபட்ச சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது ஒரு ரேடியோ சென்டர், ஒரு சிறிய ரேடியோ சென்டராக. சிராஸ் குடியிருப்பு தாக்குதலில் 20 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பாஸ் மாகாணத்தில் சிராஸில் உள்ள ஜிவாசர் குடியிருப்பு மாவட்டத்தில் வியாழக்கிழமை நேற்று இரவு நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 20 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 30 பேர் காயமடைந்ததாகவும் மாகாண துணை ஆளுநர் டிப்யூட்டி கவர்னர் ஜலீல் ஹாசானி தெரிவித்திருக்கின்றார் உலக ஊடகம் ஒன்றிற்கு.
செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஹசானி ஜிபாசர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பூங்காவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய குற்றவியல் தாக்குதலை கண்டித்து எதிரி பொதுமக்கள் பாதுகாப்பை குறிவைத்ததாக கூறியிருக்கிறார். இந்த தாக்குதல் ஒரு அவசர மருத்துவ சேவை தளத்தை முற்றிலுமாக அளித்ததாகவும் அப்போது பணியில் இருந்த 2 துணை மருத்துவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பரிஸ் அவசர சேவைகள் துணை தெரிவித்திருக்கின்றது. அந்த பகுதியில் உள்ள நகராட்சி வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்புகளும் சேதமடைந்திருக்கின்றது. பஸ் மாகாணம் முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களில் ஊடுருவுக்காரர்களும் விட்டு தீயவர்களும் வீடு வீடாக சென்று அதிகாரிகள், நிவாரண பணியாளர்கள் அல்லது பாசிஸ்ட் உறுப்பினர்கள் என்று பொய்யாக கூறி பொதுமக்களை தங்கள் வீடுகளை காலி செய்யுமாறு வலியுறுத்தி வருவதாக ஹசானி தெரிவித்திருக்கின்றார். இந்த இயக்கங்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அச்சத்தை பரப்பும் பொது ஒழுங்கை சீர்குலைக்கவும் வடிவமைக்கப்பட்டவை என்றும் அவர் விவரித்திருக்கின்றார். இது உள்ளூருக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக பொதுமக்களை இப்படி ஒரு அச்சமூட்டி செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரானில் பள்ளிகள் சேதமடைந்தன, மாணவர்கள் கொல்லப்பட்டனர். கல்வி அமைச்சகத்தின் தகவல் மையத்தின் தலைவர் ஹொசைன் செய்தி கூறுகையில், தலைநகரில் உள்ள பல பள்ளிகள் நடந்து வரும் வேலை நிறுத்தங்களால் சேதமடைந்திருக்கின்றது. தெஹ்ரான் மாவட்டத்தில் உள்ள பல பள்ளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ததகி தஸ்னீஸ் நிருபரத்திடம் தெரிவித்திருக்கின்றார். மாவட்டம் 6 உள்ள அல்லமே 5 பள்ளி மிகவும் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கின்றோம். சிறிது காலம் பயன்படுத்த முடியாத இருக்கலாம் என்ற பள்ளிகள் சிறிது காலங்கள் யூஸ் பண்ண முடியாது என்றும் சொல்லுகிறார். அதே நேரத்தில் மாவட்டத்தில் 7 உள்ள ஜாகெட் ஹமேதானி தொடக்கப்பள்ளி ஒப்பீட்டளவில் கடுமையான சேதத்தை கண்டிருக்கின்றது. 12 மற்றும் 7 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளும் சேதமடைந்தன, ஆனால் குறைந்த அளவிற்கு என்று அவர் கூறுகின்றார். தெஹ்ரானின் 14வது மாவட்டத்தில் உள்ள அவர்களது குடியிருப்பு வீட்டில் 2 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பல மாணவர்கள் தாக்குதல்களில் காயமடைந்திருக்கின்றனர். தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் தப்ரிஸ் துனியன் சாலையில் குதிரைகளை வைத்திருந்த ஒரு கட்டமைப்பு முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது அதிகாரிகள் சியோனிச அமெரிக்க எதிரியின் மிருகத்தனமான தாக்குதல் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மாகாண கால்நடை மருத்துவத்துறையின் இயக்குனர் மெஹதி ஹானி பல குதிரைகள் கொல்லப்பட்டதாகவும் செய்தி தெரிவித்திருக்கின்றார். முதல் கட்ட அறிக்கைகளின்படி கட்டமைப்பு முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு வந்து குண்டுபிடிப்பில் கொல்லப்பட்ட 3 குதிரைகளை மீட்டு சுகாதார மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட நெறிமுறைகளின் புதைத்து சுற்றியுள்ள பகுதியை கிருமி நீக்கம் செய்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். நாடு முழுவதும் ராணுவம் அல்லாத உட்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட விரிவான அழிவை ஈரானிய ரெட் கிரசன்ட் ஆவணப்படுத்தி இருக்கின்றது. அது ஐசிசி வரையும் செல்ல போவதாக நிவாரண அமைப்பின் தலைவர் ஹசைன் கூலிவந்த் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவிக்கையில், அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் பொதுமக்கள் பகுதிகளை குறிவைக்கவில்லை என்ற கூற்றுக்களை முற்றிலும் தவறானவை என்று சொல்லுகின்றார். 3400 குடியிருப்புகள் மற்றும் ராணுவம் அல்லாத பிரிவுகள் தாக்கப்பட்டுள்ளன. 528 வணிக அலகுகள் முற்றிலுமாக தாக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகள், மறுவாழ்வு வசதிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட அறுவை சிகிச்சை மையங்கள் உட்பட 14 மருத்துவமனைகள் தாக்கப்பட்டிருக்கின்றது. 3 மருத்துவமனைகள் முற்றிலுமாக செயல்படுத்த முடியாத அளவுக்கு சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று வரை 105 ராணுவம் அல்லாத மையங்கள் எதிரிகளால் தாக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் தியாகிகளின் எண்ணிக்கை, குறிப்பாக குழந்தைகள், மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் கூட அவர்களின் காட்டுமிராண்டித்தனமான தன்மையை தெளிவாக காட்டுவது என்று ஈரான் தெரிவிக்கின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் பார்வையிடுமாறு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தை தான் கோரியதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அந்த அமைப்பு சர்வதேச செஞ்சிலுவை சங்க குழு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் சட்டபூர்வ பின்தொடர்களுக்காக பிற சர்வதேச அமைப்புகளுக்கு ஆவணப்படுத்தப்பட்ட அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளது. வெளியுறவு அமைச்சகம் ராணுவம் அல்லாத இலக்குகளின் விரிவான பட்டியலையும் வெளியிட்டிருக்கின்றது. 5 நாட்களுக்கு முன்பு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பயங்கரவாதம் தொடங்கியிலிருந்து குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், நிவாரண மையங்கள் மற்றும் வரலாற்று தளங்கள் உட்பட டசன் கணக்கான ராணுவம் அல்லாத மையங்கள் தாக்கப்பட்டதாகவும் வெளியுறவு அமைச்சகம் இன்று வெள்ளிக்கிழமை ஒரு மாலை செய்தியாக உலக ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்திருக்கின்றது. கடந்த 5 நாட்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஏராளமான ராணுவம் அல்லாத பகுதிகள் குறிவைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் முதலாவது மினாப் நகரில் உள்ள தொடக்கப்பள்ளி. ஆனால் இது ஒரு சாதாரண உதாரணம் அல்ல என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தெஹ்ரானில் உள்ள நிலூவர் சதுக்கத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர்.
சனந்தையில் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட குடியிருப்பு வளாகமாகும். தெற்கு தெஹ்ரானில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க ரேடியோ டவர் மற்றும் கொலஸ்தான் அரண்மனை, காந்தி மருத்துவமனை தெஹ்ரான் கிராண்ட் பஜார், அபுசார் மருத்துவமனை ஹவாஸ், ஈரானிய ரெட் கிரசன்ட் கட்டிடத்தின் ஒரு தொகுதி தெஹ்ரான், கதம் அல் அன்பியா மருத்துவமனை தெஹ்ரான், மாநில அரச அமைப்பு தலைமையகம் தெஹ்ரான், மோட்டாஹரி மருத்துவமனை தெஹ்ரான், வலியாசர் மருத்துவமனை தெஹ்ரான், அதிர்ச்சி மற்றும் தீக்காய மருத்துவமனை தெஹ்ரான், அமேனே பிறந்த குழந்தை மருத்துவ மையம் தெஹ்ரான், ஜாஹித் ரஜாபி இதய மருத்துவமனை தெஹ்ரான், தெஹ்ரான் உள்ள சவா சதுக்கத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகள், மரகையில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் 27 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். ஃபாக்காய் மருத்துவமனை ஹவாஸ், சவாஹர் அவசர தளம், சரப் அவசர தளம், ஹமதன் அவசர தளம், ஹஸ்ரத் அபோஸ் அல் பாஸ் மருத்துவமனை மினாப், ஜாஹித் மஹல் நாட்டி தொடக்கப்பள்ளி தெஹ்ரான், ஹிதாயத் பள்ளி தர்மக் தெஹ்ரான், பர்ஸ் மாகாணத்தின் லார்மெட்டில் ஒரு விளையாட்டு அரங்கம், 18 குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பர்ஸ் மாகாணத்தில் 35 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். கஹரஸ்தான் சதுக்க சந்தை தெஹ்ரானில் ஒரு குழந்தை பூங்கா, மருத்துவ அவசர மையம் தெஹ்ரானில், நர்மிக்கில் ஒரு மழலையர் பள்ளி தெஹ்ரான், நர்மத் ஈராக் தெரு மற்றும் தெஹ்ரான் உள்ள மஸ்டான் பவுல் பட்ஸ் உள்ள குடியிருப்பு வீடுகள், ஆர்க் சதுக்கம் மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க கோலஸ்தான் அரண்மனை வளாகம், மிர்தாமெக்ஸ் பவுல்படு தாக்குதல் குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் மருத்துவ மையங்கள், இப்படி என்று ஒட்டுமொத்தமாக இந்த செய்தி உலக தளம் வரையும் வந்து கொண்டிருக்கின்றது. முற்றுமுழுதாக இப்படியாகத்தான் குறிவைத்து இந்த தாக்குதல் எல்லாம் போகின்றது. அமெரிக்காவும் இஸ்ராயலும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி இடங்களைத்தான் தாக்கி வருகின்றார் என்பதை ஈரான் கவலையுடன் முறைப்பாடு செய்து வருகின்றது. ஆக இது ஒரு இனப்படுகொலையை நோக்கிய தாக்குதலாகவே ஈரான் பார்க்கின்றது. பார்க்கலாம் நேர்களே, இது மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.